TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று ஆரம்பமாகிறது. அனுர தலைமையிலான அரசாங்கத்தின் ஒற்றையாட்சியை மையப்படுத்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களை நடுத்தெருவில் விடுகின்ற செயற்பாட்டிற்கு துணை போய்விடக்கூடாது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. இராணுவ முகாம்களை விடுவிப்பதில் வட மாகாணமாக இருந்தாலும் தென் மாகாணமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிகவும் முக்கியமானது என நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கிறார். வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தால் 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இலங்கை சீன தூதுவர் கி சென் ஹோங் கையளித்தார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால மற்றும் அமைச்சின் மேலதிக செயலாளர் CA சுனத் லோச்சனா ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோரியுள்ளனர். அவைகள் இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்விற்காக இன்று காலை 9 மணி அளவில் வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹணதீர அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளார். காலை 10 மணிக்கு புதிய அமர்வு ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்றைய முதலாவது நாளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமான ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பிய ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். செங்கோல் வைக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரம் அடங்கிய ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் வாசிக்கப்படுவது முதலாவது விடயமாக சபையில் முன்னெடுக்கப்படும். அதன்பின் அரசியலமைப்பின் 64 கீழ் 1 உறுப்புரை மற்றும் நிலையேற்கட்டளை இலக்கம் 4, 5, 6 ஆகியவற்றின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகரை வாக்களிப்பின் மூலம் நியமித்தல், சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உறுதியுரை வழங்கப்படும். இதனை அடுத்து பிரதி சபாநாயகர் குழுக்களின் தலைவர், குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்படுவர். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் முதலாவது பாராளுமன்ற நாள் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் அட்டவணை எனும் புத்தகத்தில் கையொப்பமிடுதல் வேண்டும். இதில் சபாநாயகர் முதலில் கையொப்பமிடுவார் என்பதுடன் அடுத்து பிரதமர் கையொப்பமிட்டதும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கையொப்பமிடுவது சம்பிரதாயமாகும். இந்த செயற்பாடுகள் பூர்த்தி அடைந்ததும் முதல் நாள் அமர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதுடன் அடுத்த பாராளுமன்ற அமர்வு நாள் அறிவிக்கப்படும். எனினும் அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமையின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்படுமாயின் முதல் நாளில் பிரதான பணிகள் நிறைவடைந்ததும் தற்காலிகமாக சபை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடும்போது ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்கி கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்த முடியும். அதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து ஜனாதிபதி பாராளுமன்றத்தை அடுத்த அமர்வு தினத்துக்கு ஒத்திவைக்கவுள்ளார். அனுர தலைமையிலான அரசாங்கத்தின் ஒற்றையாட்சியை மையப்படுத்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களை நடுத்தெருவில் விடுகின்ற செயற்பாட்டிற்கு துணை போய் வரலாற்று தவறை இழைத்துவிடக்கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். 10வது பாராளுமன்ற தேர்தல் நிறைவின் பின்னரான நிலையில் சமகால மற்றும் எதிர்கால அரசியல் பொருளாதார நிலைமைகள் சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியா தலையீடுகளை செய்ததன் விளைவாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது குறித்து ஒப்பந்தத்தில் சமஷ்டியை மையப்படுத்திய குணாம்சங்கள் காணப்படுகின்றன. இருப்பினும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை மலினப்படுத்தும் வகையில் தமிழ் மக்களின் சமஷ்டி கோரிக்கையை வலுவிழக்கச் செய்யும் வகையில் 13வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 13வது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை வலிந்து திணிப்பதாகும்.
அதன் காரணத்தினாலேயே நாம் அதனை நிராகரிக்கின்றோம். நாம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நிராகரிக்கவில்லை, அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். தற்போது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் 2/3 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டுள்ளது. வடக்கு கிழக்கிலும் ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ளது. வழக்கமாகவே அரசாங்கத்துக்கு ஆதரவாக செல்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆசனங்கள் கிடைத்துள்ளன. மாறாக தமிழ் தேசியத்துக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கவில்லை. அதனை புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக காண்பிக்கின்றன. அவ்வாறு பெற்றுக்கொண்ட ஆசனங்களையும் வைத்துக்கொண்டு அனுரகுமார திசாநாயக்க ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதியதொரு அரசியல் அமைப்பினை உருவாக்கவுள்ளார். தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து அதனை எதிர்த்தாலும் கூட வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியானது தனது பிரதிநிதித்துவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு குறித்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று உள்நாட்டிலும் உலகத்துக்கும் காண்பிக்கவுள்ளார்கள். இந்த விடயத்துக்கு இந்தியா துணை போய்விடக்கூடாது என்பது எமது கோரிக்கையாகும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் இண்டோரில் ஸ்ரீ சத்திய விகாரையின் உயர்கல்வி நிறுவனத்தில் விசேட உரையாற்றவுள்ளார். உயர்கல்வி நிறுவனத்தின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்கு பற்றலுடன் நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த விசேட உரை இடம்பெறவுள்ளது. ரணில் விக்ரமசிங்க இந்திய விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை மீண்டும் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இராணுவ முகாம்களை விடுவிப்பதில் வட மாகாணமாக இருந்தாலும் தென் மாகாணமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிகவும் முக்கியமானது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வடக்கில் இராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டமை குறித்து நேற்று தனது எக்ஸ் பக்கத்தில் இட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்பதிவில் வடக்கில் இராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக இன்னும் பல இராணுவ முகாம்கள் எதிர்வரும் மாதங்களில் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்தாலோசித்து காணிகளை விடுவிப்பது பிரச்சனை அல்ல என்றாலும் தேசிய பாதுகாப்பில் சமரசம் செய்யும் வகையில் அதனை செய்யக்கூடாது. 30 ஆண்டுகால பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிய இலங்கை இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. எனவே வட மாகாணமாக இருந்தாலும் தென் மாகாணமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிகவும் முக்கியமானது என்று நாமல் ராஜபக்ச சொல்கிறார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சட்டத்துக்கு முரணான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்டியில் மதுபான வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் 2 இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக முன்னாள் ஜனாதிபதியையும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் மதுவரி ஆணையாளர் நாயகம் MJ குணசிறி, நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட 39 பேர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26ஆம் தேதிக்கும் தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 21ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பிரதிவாதிகள் சட்டவிரோதமாக பல மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தால் 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹாங் கையளித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹாங் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர். இதன் போதே அவர் இந்த காசோலையையும் கையளித்தார். வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்கம் வேதநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இருக்கும் என்று உறுதியளித்தார். வடபகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் சந்தோஷமாக இருப்பதாக சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலம் மற்றும் அமைச்சின் மேலதிக செயலாளர் CA சுனேத் லோச்சன ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோரியுள்ளனர்.
மின்சக்தி எரிசக்தி அமைச்சுக்கு சொந்தமான இலங்கை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் நிறுவனம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது கணக்காய்விற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துமாறு தெரிவித்து குறித்த நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் அவர்கள் மன்னிப்பு கோரியுள்ளனர். இந்த சம்பவம் மூலம் நீதிமன்றத்துக்கு அவதூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே ஏற்கனவே நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அறிவித்தலுக்கு அமைய நீதிமன்றத்தில் தனிப்பட்ட ரீதியில் ஆஜராகி குறித்த இருவரும் மன்னிப்பு கோரியுள்ளனர். தலைநகர் கொழும்பில் தமிழ் பிரதிநிதித்துவம் காலத்தின் அவசியம் என்கிறார் ஈதோகா தலைவர் செந்தில் தொண்டமான். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து மலையக மாவட்டங்களிலும் இருந்தும் தமிழ் பிரதிநிதிகள் தெரிவாகியுள்ள நிலையில் கொழும்பு மற்றும் கண்டி மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் தமிழ் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டியது காலத்தின் அவசியம் என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், கொழும்பு மாவட்டத்தில் இம்முறை தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைக்கப் பெறவில்லை என்பதுடன் தலைநகர் கொழும்பில் 3 தமிழ் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வாய்ப்பிருந்தும் ஒருவர் கூட தெரிவாகவில்லை. கொழும்பில் தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது காலத்தின் கட்டாயமாகும். லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொழும்பில் வாழ்கின்றனர். அவர்களுக்கு கட்டாயம் தமிழ் பிரதிநிதி ஒருவர் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் தலைநகரில் தமிழ் பிரதிநிதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இம்முறை இப்பிரதிநிதித்துவத்தை கொழும்பு வாழ் தமிழ் மக்கள் இழந்துள்ளனர். ஈதோகா மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இடையில் கொள்கை ரீதியான மாறுபட்ட கருத்துகள் உள்ள போதிலும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதில் ஈதோகா உட்பட ஏனைய தமிழ் கட்சிகளின் ஒருமித்த நிலையிலேயே உள்ளனர். நூரெலியா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேலதிகமாக 2 மேற்பட்ட ஆசனங்களை பெறக்கூடிய நிலையில் தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை என அறிந்தும் பல்வேறு தமிழ் சுயேட்சை குழுக்கள் தமிழ் வாக்குகளை சிதறடிக்கும் நோக்கில் களமிறக்கப்பட்டன. இதனூடாக கடந்த காலங்களில் மக்களுக்காக பல்வேறு சேவைகளை முன்னெடுத்த மருதபாண்டி ராமேஸ்வரன் சொற்ப சில 100 வாக்கு குறைவால் பாராளுமன்றம் தெரிவு செய்வதற்கு தடையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் சக்திவேலுக்கும் பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இழக்கப்பட்டது. இவர்கள் இருவரையும் விட குறைந்த வாக்குகளையும் பெற்ற சிலர் பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பில் ஏனைய கட்சிகளை விட ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர் மனோ கணேசன் அதிக தமிழ் வாக்குகளை பெற்றுள்ளார். அதற்கு காரணம் அவர் கடந்த காலங்களில் கொழும்பு மாவட்டத்தில் முன்னெடுத்த சேவைகள். அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமிழர் ஒருவருக்கு தேசிய பட்டியல் வழங்க வேண்டியது தார்மீக பொறுப்பு உள்ளது. கொழும்பில் தமிழ் வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று கடந்த காலங்களில் ஆற்றிய சேவையை கருத்திற்கொண்டு மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பை வழங்கி கொழும்பு வாழ் தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்க வேண்டும் என ஈதோகாவின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.